கை அந்த உள்ளங்கையை மடிச்சு வச்சுக்கிறது, ஏதாவது பாம் கிட்ட நீங்க தொட்டீங்கன்னா டைட்டா அதை கிராஸ் பண்ணிக்கிறது, இன்னும் டைட்டரா ஆகுது 3 மாசத்துல. அப்புறம் வந்து ஒரு மாடரேட் சைஸ் ரேட்ல அது கையில கொடுத்தீங்கன்னா அது அழகா அது பிடிச்சுக்கும். Now the infant can hold a small object once it is around 5 months. And slowly it can also transfer it to the other hand அந்த ஒரு 5 monthsல. அப்புறம் ஸ்லோலி 7th monthல இருந்து 7 and 11 months எழுதியிருக்காங்க. 7 and 11 monthsல hands வந்து become coordinated enough to pick up even tiny objects. அதான் அந்த பின்சர் கிராஸ்பிங் நான் சொன்னேன்ல, ஒரு அந்த கட்ட விரலையும் அந்த ஃபர்ஸ்ட் விரலையும் அப்படியே மெதுவா ஒன்னா கூட்டி அது ஒரு சர்க்கிள் போல கையில அப்படி ரெண்டே கூட்டி பாருங்களேன், அந்த சர்க்கிள் மாதிரி வரும். அந்த மாதிரி வச்சு அதை எதையாவது ஒண்ணு பிடிச்சு தூக்குறது, அதான் அந்த பின்சர் கிராஸ்பிங்கிறது. அடுத்தது வந்து 3rd பர்த்டேல இருந்து பேபிக்கு வந்து ஒரு அந்த சர்க்கிளை டிரா பண்ண தெரியும். அந்த மாதிரி லோகோமோஷன் பொறுத்த வரைக்கும் 3rd மந்த்ல ரோல் ஓவர் பண்ணுது, 6th மந்த்ல உட்காரும் மெதுவா, அப்புறம் க்ரீப் பண்ண ஆரம்பிக்கும். அந்த 6ல இருந்து அந்த 9 months வரைக்கும் மெதுவா அந்த 9th to 10th மந்த்ல வந்து எழுந்து நிற்க ஆரம்பிக்கும். 12 monthsல வந்து அந்த அதான் ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த குழந்தை நல்லா வாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அதுக்கு அந்த சமயத்துல வந்து அதனுடைய லோகோமோஷன் இட்செல்ஃப் கிவ்ஸ் a striking cognitive and psychosocial ஒரு ராமிஃபிகேஷன், ஒரு பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த அளவுக்கு வந்து அதுக்கு அந்த லோகோமோஷன் பிளேஸ் an important ரோல் அதனுடைய கோக்னிட்டிவ் எபிலிட்டிக்கு. அடுத்தது வந்து 7 monthsல அது குழந்தை பிடிச்சு நிக்கிறது அதெல்லாம் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பர்த்டேல நல்லா நடக்கிறது பாக்குறோம். செகண்ட் இயர்ல வந்து ஸ்டேர்ஸ் மெதுவா அது கிளைம் பண்ணும், அது பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்தது வந்து ஒரே ஸ்டெப்லே 2 கால் வைக்கிறதுக்கும் அது கத்துக்குது. அப்புறம் வந்து ஸ்லோலி செகண்ட் இயர்ல வந்து அது ரன் பண்ண முடியும், ஜம்ப் பண்ண முடியும். 3.5 yearsல எல்லா பேலன்ஸும் கிடைச்சிரும், ஹாப் பண்ணும், ஜம்ப் பண்ணும். இதான் வூம்ல இருந்து அந்த நியோனேட்டல் பீரியட் முழுக்க, அதாவது வளர்ற அந்த ஏஜஸ் வரைக்கும் இவ்வளவுதான். 4th lesson முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அப்சல்யூட்லி நத்திங். சைலண்டா இருக்கீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க. ஓகே தானே? அமேசிங் மேம். ஓகே, தேங்க்யூ. இப்போ 5th lesson போலாமா வேண்டாமா? நாளைக்கு பாத்துக்கலாம். எவ்வளவு நேரம் ஆகும் மேம் அது 5th lesson? ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. ஒரு நிமிஷம் டைம் இருக்குன்னா ஒண்ணு செய்யலாம். எந்த ஸ்டேஜ்ல ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லுங்க, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு 5 minutes எடுங்க மேம், போதும். சரி, நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நான் போயிட்டு இருக்கிற ஃப்ளோல நான் போயிட்டே இருப்பேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எப்ப ஸ்டாப் பண்ண சொல்றீங்களோ அதுக்கு ரிலேட்டடான சப் டாபிக்கோட நான் நிறுத்திக்கிறேன். ஓகே மேம், சரியா? இப்ப 5th வந்து இன்ஃபன்சி அண்ட் டாட்லர்ஹுட். இது வந்து இதுல வந்து இந்த 5th லெசன்ல வந்து வெறும் அந்த காக்னிட்டிவ், லாங்குவேஜ் அண்ட் சைக்கோசோஷியல் இது 3 தான் வச்சு பேசியிருக்காங்க. இதுல இப்ப வழக்கம் போல அந்த ஜான் பியாஜே அவரோட தான். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஜீன் பியாஜெட் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஜான் பியாஜே நார்மலா அவருடைய how it is pronounced. கைண்ட்லி நான் ஜீன் பியாஜெட்னு சொல்லணும்னா அப்படியே சொல்லிடுறேன். நான் ஜீன் பியாஜெட்ஸ் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், அதுதான் அந்த பர்த்ல இருந்து 2 years வரைக்கும். பொதுவா வந்து இன்ஃபன்ட்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து தே ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்ல்ட். மெதுவா அது உலகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது பை கோஆர்டினேட்டிங் இட்ஸ் சென்சரி எக்ஸ்பீரியன்சஸ். அதனாலதான் சென்சரி மோட்டாரிக் ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டேஜ்ல. பிகாஸ் த சைல்டு ஸ்டார்ட்ஸ் லேர்னிங் த வேர்ல்ட் ஒன்லி த்ரூ இட்ஸ் சென்சரி ஆர்கன்ஸ். அதனால இந்த ஏஜ்ல சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னே இதுக்கு பேரை ஏன் சொல்றாங்கன்னா, அதை வச்சுதான் உலகத்தையே அது பாக்குது. அப்ப அதனால முதல் மாசத்துல அதுக்கு வந்து குட்டி குட்டியா சிம்பிள் ரிஃப்ளெக்சஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ரூட்டிங் நான் சொன்னேன்ல, சக்கிங், அந்த ரிஃப்ளெக்சஸ் எல்லாம் சொல்லலாம். ஏன்னா ஸ்டிமுலஸ வச்சு அதனுடைய ரிஃப்ளெக்சஸ் வருது. யாரோ ஒருத்தர் சீக்ல கன்னத்துல கை வச்சாங்கன்னா அது டேர்ன் பண்ணி அந்த பக்கத்துல வந்து வாய் திறக்கிறது, அல்லது யாரோ பாம்ல கை வச்சாங்கன்னா அதை கிராஸ் பண்றது, அப்படி சின்ன சின்ன ஸ்டிமுலஸ் வச்சுதான் அது லேர்ன் பண்ணுது ரிஃப்ளெக்சஸையே. அந்த ரிஃப்ளெக்சஸ் வந்து தானா உண்டாகிறது இல்ல. நீங்க வந்து ஒண்ணு கொடுக்குறீங்க, அதாவது மதர் வந்து அது ஃபீட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சா அது சக் பண்ற ஆக்ஷனை காட்டுது. இப்படி ஒரு ஸ்டிமுலஸ் வந்துச்சுன்னு சொன்னாதான் அதுக்கு ரிஃப்ளெக்சிவ் ஆக்ஷன் உண்டாகும். இதுதான் வந்து சிம்பிள் ரிஃப்ளெக்சஸா சொல்றது. அடுத்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஹேபிட்ஸ் அண்ட் பிரைமரி சர்க்குலர் ரியாக்ஷன்ஸ். அது என்னன்னாக்கா, சில ஹேபிட்ஸை வந்து பேஸ்ட் ஆன் த ரிஃப்ளெக்ஸ்
ஸ்டிமுலஸ் இல்லாட்டியும் அது செய்ய ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பாட்டில வாயில வச்சீங்கன்னா அந்த வாயில வச்ச உடனே அது பார்த்து சக் பண்ண ஆரம்பிச்சிருது. பிகாஸ் இட் இஸ் அக்கஸ்டம்ட் டு தட். அந்த பாட்டில வந்து இல்லாம இருந்தா கூட கிட்டத்தட்ட அந்த ஷேப்ல ஏதாவது இருந்தா கூட இட் ஸ்டார்ட்ஸ் தட் ஆக்ஷன், அந்த ரெபடிட்டிவ் ஆக்ஷன், அந்த சர்க்குலர் ரியாக்ஷன் அதெல்லாம் அதுக்கு பழக்கம் ஆயிட்டதுனால அது வந்து ஒரு தடவை தற்செயலா கை தப்பி பார்த்த சக் பண்ண சைல்டு பாத்தீங்கன்னாக்க அது ஆல்வேஸ் இட் ட்ரைஸ் டு அந்த பொசிஷன், அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு கொண்டு வந்து கையை சக் பண்ணும். இதுதான் நான் அந்த சர்க்குலர் ரியாக்ஷன் சொல்றது. அதாவது அந்த பாடி வந்து தன்னுடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கிறதுனால அந்த பாடியை தான் அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. சோ அதுல ஏதாவது ஒண்ணு அப்ப கண்டுபிடிச்சிருச்சுன்னு சொன்னா அது எவ்ரி டைம் அது ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதுகுல தூக்கி அந்த குழந்தைய எப்படி வச்சிருந்தோம்னாக்க மேல ட்ரெஸ் அத லிக் பண்ண ஆரம்பிச்ச குழந்தை எவ்ரி டைம் அப்படி தூக்கி யாராவது வச்சாங்கன்னா உடனே அந்த நாக்கை நீட்டி அந்த சட்டை அந்த ஷோல்டர், நம்மளுடைய ஷோல்டர்ல வந்து அது லிக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து எப்படி உருவாகுதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறத அதுக்கு அந்த அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஹேவிங் எ ரெபடிட்டிவ் ஆக்ஷன். அதுதான் அந்த சர்க்குலர் ரியாக்ஷன் சொல்றது. அதுதான் ரெண்டாவதா உருவாகிற குழந்தைக்கு உருவாகிற அந்த சப்ஸ்டேஜ் 1 to 4 months. மூணாவதா தேர்ட் வந்து செகண்டரி சர்க்குலர் ரியாக்ஷன். இது வந்து 4 to 8 monthsல. இது வந்து ரொம்ப ஆப்ஜெக்ட் ஓரியன்டா. அதாவது இப்போ ஒரு ராட்ல ஷேக் பண்ணுச்சு, அப்போ கலகலன்னு சத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பிடிச்சம் வந்துருது, அது ஃபேசினேட் ஆயிடுது. உடனே என்ன ஆயிடுது, இட் இமிடியேட்ஸ் தட் ஆக்ஷன். அது வந்து அதே மாதிரி அது சவுண்ட் விட்டு பாக்குது, பேப்லிங் சவுண்ட் ஏதோ ஒண்ணு விட்டு பாக்குது. அந்த சவுண்ட் வந்து அதுக்கே காதுல கேட்கறதுக்கு நல்லா இருந்தோன்னா அது ரிப்பீட் பண்ணுது. திரும்பி 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 அதுவே அந்த சவுண்ட சொல்லிக்கிட்டே இருக்கும், கத்திட்டே இருக்கும். அந்த மாதிரி அது செகண்டரி சர்க்குலர் ரியாக்ஷன். அதுவுமே இட் ஸ்டார்ட்ஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். அந்த ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ்ல அது லேர்ன் பண்ணிக்கிறது தான் செகண்டரி சர்க்குலர் ரியாக்ஷன்ங்கிறது. மூணாவது இந்த கோஆர்டினேஷன் ஆஃப் செகண்டரி ஸ்கீமாஸ். அது வந்து என்னன்னாக்கா இது வந்து 8 to 12 months. அது வந்து ஒரு தடவை ஒரு கோல் அச்சீவ் பண்ணிருச்சு, அத வந்து திரும்பவும் ட்ரை பண்ணி பாக்குறது. இது வந்து இப்போ சப்போஸ் ஒரு டாய வந்து கஷ்டப்பட்டு ரீச் அவுட் பண்ணி பிக் பண்ணிருச்சுன்னாக்க எவ்ரி டைம் வந்து அதே மாதிரி அது ரீச் பண்ண ட்ரை பண்ணும். அது வந்து என்ன பண்ணுதுன்னா அது தான் கத்துக்கிட்டதையும் இட் கம்பைன்ஸ் அண்ட் ரீகம்பைன்ஸ் வாட் எவர் இட் ஹாஸ் லேர்ன்ட். அதை வந்து ரிப்பீட்டடா கோஆர்டினேட்டட் வேல அது பண்ண ஆரம்பிக்குது. அதனாலதான் கோஆர்டினேஷன் ஆஃப் செகண்டரி அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ். இதை ஏற்கனவே லேர்ன் பண்ணதை வச்சு அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அது மூவ் ஆன் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அதுதான் இப்போ வந்து ஆக்ஷன் இந்த இடத்துல வந்து ஆக்ஷன்ஸ் ஆர் மோர் அவுட்வர்டா இருக்கும். அதாவது அந்த இன்டென்ஷனாலிட்டி அது தெரிய ஆரம்பிக்கும். அதாவது வேணும்னே பண்றது, ஒரு டாயை வச்சு எதையோ ஒண்ணு தள்ளுறது, ஒரு டாயை வந்து எடுக்கணும்னா நடுவுல இருக்கிறதெல்லாம் தள்ளிட்டு அதை எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இன்டென்ஷனலாவும் சில சின்ன சின்ன சென்சரி ஆக்ஷன்ஸ் செய்ய ஆரம்பிக்குது, லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்குது. இன்டர்னலைசேஷன் மேம். அது இன்டர்னலைசேஷன் presence of intentionality. Intentionally it does. செக் பண்ணிக்கோங்க, நானும் செக் பண்ணிக்கிறேன். இட் இஸ் a presence of, I think it is only presence of intentionality. Intentionally it starts learning certain, doing certain things. அங்கதான் அது லேர்ன் பண்ண ஆரம்பிக்குது. Intentionally to do certain things. அது மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் வெரி ஷுவர். அது மட்டும் நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்டர்னலைசேஷன் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் இன்டென்ஷன். சாரி இட் இஸ் சோ. பட் எனக்கு இன்னமும் இன்டென்ஷனாலிட்டி, பிரசன்ஸ் ஆஃப் இன்டென்ஷனாலிட்டின்னு படிச்சு இங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு, தெரியல. நான் கிராஸ் செக் பண்ணிட்டே ப்ளீஸ் சொல்றேன். சாரி, தப்பா இருந்தால் மன்னித்து விடும், இல்லனாலும் நான் கிராஸ் செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். டெர்ஷியரி சர்க்குலர் ரியாக்ஷன் வந்து அவங்களுக்கு இது வந்து நாவல்டி அண்ட் இது கியூரியாசிட்டி ஸ்டேஜ்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், திங்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு புது பாசிபிலிட்டிஸ் அதெல்லாம் தேட ஆரம்பிச்சிடும். நிறைய தடவை ஒரு டாயை வேணும்னே கீழே போடும், ஒவ்வொரு தடவையும் கீழே போட்டுட்டே இருக்கும், யாராவது எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்றது, சில ஒரு சின்ன ஹியூமன் கியூரியாசிட்டி அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். புதுசா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணணும்ன்றதெல்லாம் ஆரம்பிக்கும். அதனாலதான் இந்த ஸ்டேஜ் ஆஃப் நாவல்டி அண்ட் கியூரியாசிட்டின்னு சொல்றது 12 months to 18 months, அதாவது 1 வயசுல இருந்து 1.5 வயசு வரைக்கும்.
அடுத்ததுதான் இங்கதான் இன்டர்னலைசேஷன் வருது கேரளின். ஆமா மேம், இன்டர்னலைசேஷன்னா engage with symbolic thoughts. எஸ், அது இங்கதான் வருதுங்கிறேன். நான் முதல்ல சொன்னது பிரசன்ஸ் ஆஃப் இன்டென்ஷனாலிட்டிங்கிறது வந்து கோஆர்டினேஷன் இன் செகண்டரி ஸ்டேஜ். இப்போ இங்கதான் இன்டர்னலைசேஷன் வருது. இன்டர்னலைசேஷன் தான் ஆஸ் வாட் கேரளின் செட், வந்து இன்ஃபென்ட் வந்து மெதுவா வந்து சில சிம்பாலிக் லாங்குவேஜஸ் இந்த இடத்துல லேர்ன் பண்ணிக்குது. சாரி, சிம்பிள்ஸும் லாங்குவேஜஸும் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பேச ஆரம்பிக்குது. இங்கதான் ஆப்ஜெக்ட் பெர்மனன்சி, அதாவது அதோடைய மெமரியில ஆப்ஜெக்ட் அல்லது ஈவென்ட்ஸ கொஞ்சம் வச்சுக்கிறதுக்கு அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணு முன்னால இல்லாத ஒண்ணு அத வந்து இமிட்டேட் பண்றதுக்கு, அதாவது இப்போ அப்பா எங்க அப்படி கேட்டா இல்ல, காணோம் அப்படின்னு கையை காட்ட ஆரம்பிக்குது. அப்பானா அப்பா இங்க இல்ல, ஆனா அவருடைய பேச ஞாபகம் வச்சுக்குது. இப்பதான் கொஞ்சம் அதனுடைய மெமரியில சில திங்ஸ வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. அம்மா எங்க அப்படி அதுவே கேட்கும் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கன்னு கேட்காம அம்மா அம்மான்னு ட்ரை பண்ணும். அதெல்லாம் வந்து வர்றது இப்போ வந்து அது மெமரியில சில விஷயங்கள் வருது. அதான் அந்த ஆப்ஜெக்ட் பெர்மனன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னுதான் இந்த டெஃபர்டு இமிட்டேஷன். டெஃபர்டு இமிட்டேஷன், தே கேன் ரிமெம்பர் ரிப்பீட் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் டேஸ். முன்னால அது கத்துக்கிட்டது, என்னைக்கோ கத்துக்கிட்டத அது வந்து திரும்பவும் இமிட்டேட் பண்றது கத்துக்கிறதுக்கு தான். இதுதான் அடுத்தது ரெப்ரசன்டேஷனல் எபிலிட்டி. இதுதான் அந்த ஆக்ஷன்ஸ் ஏற்கனவே கத்துக்கிட்டதை திருப்பி இது பண்றது. டெஃபர்ட் இமிட்டேஷன்றது வந்து இது ஒரு பிரிட்டன்ட் பிளே மாதிரி. அதாவது யாரோ ஒருத்தர் சொன்னது, யாரு அவங்க எப்படி சிரிப்பாங்க, இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னோன்னே அதை இமிட்டேட் பண்ண பாருங்களேன். அது எப்பயோ ஞாபகம் வச்சது, யாரோ பார்த்தது. பேபி எப்படி சிரிப்பீங்க அப்படின்னாக்க அது சிரிச்சு காட்டும் பாருங்களேன். அதுதான் டெஃபர்ட் இமிட்டேஷன். இது வந்து ரெப்ரசன்டேஷனல் எபிலிட்டின்றது வந்து யாரோ பண்ணுனதை ரிப்பீட் பண்ணி காட்டுறது. கன்ஃபியூஸ் பண்ணா அடுத்தது வேற வருது. ஆமா ஆமா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கைண்ட்லி ஒரே நிமிஷம், ஏதாவது இது மட்டும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். என்ன இன்டென்ஷனாலிட்டி, பிரசன்ஸ் ஆஃப் இன்டென்ஷனாலிட்டி, வேற ஏதாவது ப்ளீஸ். சுலைமான் போட்டாரு. சுலைமான் எப்படி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லாம இடையில இன்ட்ரூட் எல்லாம் பண்ணாம, how is this? நான் கொஞ்சம் பேச முடியாத நிலைமையில இருக்கேன். only I can hear. Yeah, சரி, thank you guys. சாரி, ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம். இன்டென்ஷனாலிட்டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் வருது, இன்டர்னலைசேஷன் வந்து நெக்ஸ்ட் வருது. ஆக்சுவலா இன்டென்ஷனாலிட்டி இட் இஸ் மென்ஷன்ட் தேர். யா, thank you. For example, infants might manipulate a stick in order to bring a desired toy within reach. Yeah, it is there. Thank you. Probably yes, I'll request Shubha, if Shubha is okay with it. Now 7th lesson, 8th okay, lesson. I'll talk to her. You talk to her. Otherwise, I'm ready. Excellent class, ma'am. Excellent class. Thank you. Thank you so much. Thank you. Thank you for your helping hand. Right time. Thank you. Correct. Thank you. We didn't waste a day. Yeah. Okay. Thank you, ma'am. Thank you, ma'am.